வணக்கம் நண்பர்களே. இன்று சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சனி கிரகம் டிசம்பர் மாதம் 26ஆம் நாள், அதாவது வருட இறுதியில் 2020 ஆண்டு அந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பயிற்சி அடைந்திருக்கிறார். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பயிற்சி அடைந்திருக்கிறார். திருக்கணிதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பிறந்த உடனேயே ஜனவரி மாதத்திலேயே சனி பயிற்சி அடைந்து விட்டதாக ஒரு நிலையில் நம்ம கணித்து வைத்திருந்தோம். சோ இரண்டு பயிற்சிகளுமே ஒன்றுதான். ஆனால் பலன்கள் எப்போ நமக்கு கிடைக்க தொடங்கியது அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்த்தால் எந்த பஞ்சாங்கம் உண்மையாக இருக்கிறதுங்கிறத நம்மளாலேயே சொல்ல முடியும். சோ இப்ப இரண்டு வகை பஞ்சாங்கங்களிலுமே சனி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் அவங்க செய்ய போகிறார் அப்படிங்கறத முதல்ல விளக்கமாக பார்த்து விடலாம். அதன் பிறகு இவங்க இன்னும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் கண்டிப்பாக இங்க நம்ம குறிப்பிட போகிறோம். இவங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அண்ட் இவங்க என்ன முறையான விஷயங்களை இவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெமடியல் மெஷரையும் இங்க நம்ம சொல்ல போகிறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. விருச்சிகத்திற்கு இவ்வளவு நாட்களாக சனி அவங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் இருந்தார். சோ 2ஆம் வீட்டில் சனி கிரகம் நின்று விட்டாலே சனி இருக்கும் இடத்தை சுருக்கி விடுவார். அப்படின்னு வருமானம் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு நெருக்கடின்னு சொல்லக்கூடிய அமைப்பை எப்பவுமே கொடுத்து விடுவார். இதுவும் இவங்களுக்கு 7.5 சனியோடைய அமைப்பு வேற. அதுவும் போக இவங்களுடைய அந்த சனியோட சேர்ந்து கேது கிரகமும் அங்க தனுசு ராசியில் நின்று விட்டார். சனியும் கேதுவும் சேர்ந்தால் சந்நியாச யோகம் அப்படின்னு ஒரு விதி, ஜோதிட விதி இருக்கிறது. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொல்லைகளை இந்த சனி கிரகம் கொடுத்து விட்டார். அந்த 7.5 இறுதி கடைசி 2.5 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு வாக்குவன்மை இல்லாத நிலை, அதாவது வாக்கை தொழிலாக வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு சரிவு நிலை, அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடி, என்ன பொருளாதாரமே அங்கு வரவில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதன் பிறகு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ரொம்ப விரும்பி அவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள். இவங்களுடைய ராசிக்கு இந்த குடும்பஸ்தானம் அஃப்ளிக்ட் ஆனது மிகப்பெரிய ஒரு தொல்லை. குடும்பம் பிரிந்து விடக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தில் தொல்லைகள் இருந்தது. சோ இது எல்லாமே கடந்த ஒரு 2 வருடங்களாக நடந்த நிலை. இப்பொழுது அந்த 2ஆம் வீட்டை விட்டு சனி நகர்ந்து 3ஆம் வீட்டிற்கு தன்னுடைய வீடாகிய மகரத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சோ 3ஆம் வீட்டில் தன்னுடைய வீடு ஆட்சி பெற்ற நிலையில் சனி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு 3ஆம் வீட்டு பலத்தை சொல்கிறது. அப்புறம் சனி, கேது, ராகு என்று சொல்லக்கூடிய இந்த அசுப கிரகங்கள், இயற்கையான அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான வீடு அப்படிங்கிற ஒரு பலனும் இருக்கிறது. இந்த அமைப்பில் பார்த்தால் இங்கு அவங்க குருவும் இணைகிறார் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் முதல்ல நம்ம இப்ப சொல்லிடலாம். சோ 3ஆம் வீடு இவங்க எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாமே அற்புதமான வெற்றி. இவங்களுக்கு எல்லாமே இப்போ கைகூடி வரக்கூடிய காலம் என்று சொல்லலாம். புது முயற்சிகள் என்னெல்லாம் இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் நிதானமாக, அதை நீங்க மறக்கக்கூடாது, நிதானமாக 1 by 1 இவங்க இனிஷியேட் பண்ண தொடங்கலாம். இவங்களோட புது முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம் 3ஆம் வீட்டு சனியின் ஆட்சி பலம் சொல்கிறது. அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த 3ஆம் வீடு இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது எப்படி உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னா, அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, அவங்களுடைய மன மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப அற்புதமான நிலையில் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக அவங்களுக்கு ஏற்பட தொடங்கும். தென் சூரியனின் ஆதிக்கம் உள்ளதால் இவங்களுக்கு, அதாவது சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் புது முயற்சிகள், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் சற்று இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஸ்பீட் இல்லாமல் சற்று நிதானமாக நடக்கும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். தென் உங்களுடைய வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய கணவனாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, நீங்க உங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் வகையில் அவங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் செல்லக்கூடிய அதிர்ஷ்டமான அமைப்பு. அவங்களுடைய முயற்சி ஸ்தானமும் இங்கே சனி, குரு இரண்டும் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் அற்புதமான ஒரு ராஜயோகம் அவர்களுக்கும் ஏற்படுகிறது. சோ அவங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை துணைங்கிற ஒரு சந்தோஷம், நிம்மதியை உங்களுக்கு பாதி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பயிற்சி இருக்கிறது. தென் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு பலன் என்னன்னா, உங்களுடைய புத்திர வகையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல மேன்மையான ஏற்றத்தை
அடைய போகிறது. அதாவது உங்களுடைய குழந்தைகள் எந்த வயசுல இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க தொடங்கும். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். தென் அவங்களுக்கு புத்திர வகையில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் உண்டாகும். அவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஒத்துழைப்போடு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல லாபம் ஏற்றம் எல்லாமே உங்களுடைய புத்திர வகையிலும் அற்புதமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் உயர்வு லாபம் அனைத்துமே உங்க குழந்தை வகையில் உண்டாகும். தொழில் உத்தியோகம் சீராக இருக்கும். உங்களுடைய தொழில் உத்தியோகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்கும். ஜாப்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில்னு சொல்லக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப சீராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானம் நல்ல விதமாக குருவினால் பார்க்கப்படுகிறது. ஆனால் சுயதொழில் பண்ணக்கூடியவர்கள் வந்து நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா 3ஆம் வீடு எல்லா வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் அது சனியினால் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கறதுனால சனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வெற்றி வந்து சற்று தாமதத்தை கொடுக்கும். சோ அந்த தாமதம் வந்து உங்களுடைய புது முயற்சிகளில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறது. சோ நீங்க வந்து முதலில் சற்று தொய்வான நிலை இருந்தால் அதை பார்த்து நீங்க மன தளர்ச்சி அடையக்கூடாது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக நீங்க இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சற்று தாமதத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ஃபாஸ்டா ப்ராக்ரஸ் ஆவதற்கு எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சோ இப்போ வந்து இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு வந்து முயற்சிகள் வெற்றி, உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு முயற்சிகள் வெற்றி, அவங்க வகையில் பூர்வ புண்ணியம், அதன் உங்களுடைய குழந்தைக்கு எல்லா விதமான முயற்சிகளும் அவங்க வயதிற்கு ஏற்றாறு போல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அற்புதமான ராஜபலன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கிறது. ஏன்னா பொருள் வரவு தான் ரொம்ப முக்கியம் இந்த மனித வாழ்க்கைக்கு அப்படிங்கிற நிலையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் கஷ்டப்பட்டது பாத்தீங்கன்னா வருமான குறைவு, கடன், தொழில வந்து ஒரு பிரச்சனை. தொழில் இல்லை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்துவிடும். வருமானம் குறைந்து விடும், கடனும் ஏற்பட்டு விடும். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம், வருமானம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு, லாபம், தென் கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய யோகம்னு கூட எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கவலை உங்களை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் சற்று நீங்க நிதானமாக இருக்க வேண்டிய கவனமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது எதனால நீங்க நிதானமா இருக்கணும் அப்படின்னா சனியுடைய தனித்த பார்வையாக வரக்கூடிய வீடு உங்களுக்கு எதெல்லாம் அப்படின்னா மீனம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியம், ஹையர் மைண்ட் சொல்லக்கூடிய அந்த வீடு. சோ உங்க மனசுல இருக்கக்கூடிய வேகத்திற்கு ஏற்றாறு போல உடனடியாக விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அதாவது பிளான் பண்ணிட்டு அது கொஞ்சம் தாமதமாகும், இன்னைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலை உங்களுக்கு உங்களை எந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்களோட நிலை வந்து கொண்டு போகிறதோ அதுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் நீங்க பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய மனநிலையை மட்டும் நீங்க வளர்த்துக் கொள்வது அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு போதும். ஏன்னா அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது. அவசரம் மட்டும் நீங்க பட வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியமானதா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தென் வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல விரயங்கள் இருக்கிறது. வீட்டுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு இருக்கிறது. அதை நீங்க தவிர்க்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஏற்றாற் போல நீங்க செய்து கொள்வது ரொம்ப நல்ல காலம். அண்ட் வீடு வாங்குவதற்கு இது ஏற்ற காலம் இல்லை. வீடு விற்பனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக வீடு விற்பனை ஆகிவிடும். சோ நீங்க இதை நல்லபடியா புரிந்து கொள்ள வேண்டும். சோ வீட்டை விற்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நாள் நீங்க காத்து கொண்டிருக்கிற விஷயம், வீடு விற்கணும், நல்ல பைசா அது மூலியமா லாபம் அடையணும்னா கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல லாபத்திற்கு உங்களுக்கு வீடு விற்பனை ஆகிவிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா குடும்பஸ்தானம் வந்து ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னாலும் அந்த குடும்பஸ்தானத்திற்கு 6, 8, 12 சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் தொல்லையாக இருப்பதனால் கொஞ்சம் குடும்பத்துல வந்து நீங்க கொஞ்சம் அமைதியாகவே இருப்பது, உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது, இதெல்லாமே ஓரளவிற்கு நல்ல நிலையை கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிற ஜோதிட விளக்கமும் சில அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியில் சொன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்குங்கிறதுனால இங்க விளக்கி சொல்றேன். விருச்சிகமாகி உங்களுடைய ராசியின் மேல் கேது இருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்திலுமே ஒரு பற்றற்ற நிலை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களோட உற்சாகத்தை பார்த்தா சில சமயம் கோபம் வரலாம். சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து குடும்பத்துல வந்து சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராகு கேதுவுடைய நிலை மாறும் வரைக்கும் இந்த நிலை இருக்கும். அதன் பிறகு உங்களுக்குமே வந்து நல்ல உற்சாகமான மனநிலை அமையக்கூடிய நிலை இருக்குங்கிறதுனால இரிட்டேட் ஆகாம நீங்க வந்து அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதன் பிறகு கணவன், மனைவி, குழந்தைகள் அனைவருக்குமே புது முயற்சி வெற்றிங்கிறதுனால நீங்க பெரிதான கவலைப்படக்கூடிய அமைப்பு எதுவுமே இல்லைங்கிறத நீங்க புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லை. அதிர்ஷ்டமான கிரக நிலை ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதுனால நீங்க வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்க அல்டிமேட்டான ஒரு
முக்கியமான பலனாக வருகிறது. சோ இப்போ முக்கியமா வந்து வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தால் 7.5 சனிக்கு மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்குடைய இயற்கையான வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தால் அவங்களுடைய ராசிக்குடைய ஒரு தெய்வமாகிய முருகர் வழிபாடு விருச்சிகத்திற்கு என்றுமே சால சிறந்தது. இவங்களுக்கு ஹையர் மைண்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை எல்லாம் இருந்தாலும் அவங்க ரொம்ப குழப்பத்தை அடையக்கூடிய இயற்கையான ஒரு சுபாவம் இந்த விருச்சிகத்திற்கு இருக்கிறது. அது டிஃபால்ட்டா விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கறதுனால அடிக்கடி இவங்க மனம் வந்து குழப்ப நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு. அதுவும் இந்த வருடம் கோச்சாரத்தில் விருச்சிகத்தின் மேலே கேது கிரகம் இருக்கிறார். சோ நீங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படிங்கறதுனால திருப்பதி ஸ்தலத்துக்கு வந்து உங்களுக்கு அங்க போய் சுவாமி கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திருப்பதிக்கு போயிட்டு வர்றது வந்து இந்த ஒரு வருட காலத்தை நீங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பக்கபலமான ஒரு பரிகாரமாக காணப்படுகிறது. அப்படி உங்களால போக முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க முருகர் வழிபாடு செய்வதும் உங்களுடைய ஆத்ம பலத்தையும் உங்களுடைய ராசிநாதனாக ஒரு இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எதிரிகளை குறைத்து கொடுக்கும். உங்களோட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை உங்களுக்கு இன்னும் அதிகமான யோகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி முருகர் வழிபாடு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களில் நீங்க அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து 7 வாரம் தடை இல்லாமல் பிரேக் இல்லாமல் தொடர்ந்து 7 வாரம் முருகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை செய்து கொள்வது ஒரு அற்புதமான சிறந்த பரிகாரம். எஸ்பெஷலி இந்த செவ்வாய் ஆகிய உங்களுடைய வீட்டு மேலேயே விருச்சிகத்தின் மேலேயே கேது கிரகம் இருப்பதனால் இது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. சோ உங்களுக்கு எந்த பரிகாரம் சிறப்பாக உங்களால சூட்டபிளா உங்களுக்கு செய்ய முடியுமோ உங்களோட சூழ்நிலைக்கும் வசதிக்கும் ஏற்றாற் போல நீங்க செய்து கொள்ளலாம். சோ வெளியில எங்கேயும் போய் பரிகாரம் செய்ய முடியலன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் 7 வாரம் தொடர்ந்து வீட்டிலேயே நீங்க ஒரு தனி அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஆர் நெய் தீபம் ஏற்றி முருகருக்கு உண்டான ஸ்லோகங்களை மானசீகமாக சொல்லுவது நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். சோ இதுதான் 2020 இருந்து 2023 வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி. நன்றி நண்பர்களே.